அக்கா அக்கா. என்னடா? ஒன்றும் இல்லைக்கா, அடுத்த வாரம் எங்கள் அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, முறை செய்யணும். செய்யு. இல்லைக்கா, கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும், அதான் ஐயா கிட்ட சொல்லி. அட்வான்ஸ் எல்லாம் தர முடியாது போ. ஐயோ என்னக்கா, எப்பயுமே தருவீங்களே, சம்பளத்தில் பிடிச்சிப்பாங்கல்ல. இப்ப தர முடியாது போ. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. நீ என் அக்கானை கூப்பிடுற வரைக்கும் உனக்கு பணம் கிடையாது. என்னக்கா, இவ்வளோ நாள் நான் அக்கான்னு தானே கூப்பிட்டு இருந்தேன், வேற எப்படி கூப்பிடணும்? மாறன் உனக்கு யாரு? அண்ணன். நான் அக்கா. அண்ணன் பொண்டாட்டி உனக்கு அக்காவா? எந்த ஊர்லடா இப்படி கூப்பிடுவாங்க? அதுக்கா, நீங்க அவருக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே அங்க உங்களை அக்கான்னு தானே கூப்பிட்டு இருக்கோம். அதுக்காக கடைசி வரைக்கும் இப்படியே அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருப்பியா? அண்ணி அண்ணின்னு அழகா கூப்பிடணும், புரியுதா? சரிங்கக்கா. சரிங்க அண்ணி, சரிங்க அண்ணி. 10,000 அண்ணி, பார்த்து செய்யுங்க அண்ணி. சரி, ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு போகும்போது கேட்டு வாங்கிக்கோ. எவ்வளவு கேட்ட? 10,000 கேட்டிருந்தேன். 10லனா 15,000 வாங்கிக்கோ, என்ஜாய் பண்ணு. சரி போ. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். சொல்லுங்க அண்ணி. அது மாறன் சேர் தானே? ஆமா அண்ணி. இனிமே அந்த சேர் அங்க இருக்கவே கூடாது, புரியுதா? அவனும் அங்க உட்காரவே கூடாது. அதை தூக்கி என் பக்கத்துல போடு. என்ன பாக்குற? 15,000 வேணுமா வேணாமா? ஐயோ வேணும் அண்ணி, இந்த உடனே எடுத்து வந்து போட்டுறேன். போதுமா அண்ணி? சேர் மட்டும் போட்டா போதுமா? உங்க அண்ணனை கூப்பிட்டு இங்க உட்காரவே. இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், போக போக எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்களே கத்துப்பீங்க. சரிங்கண்ணா. என்ன பார்த்துட்டே இருக்க? போ. சரிங்க அண்ணி. ஓ, எங்கேயும் வேலை பார்த்தது இல்லையா? அப்போ சரி. அண்ணா, உங்க சேர்ல வந்து உட்காந்து பேசலாமே. என்ன புதுசா? இல்லண்ணா, கால் வலிக்கும்ல. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா, தம்பிக்காக வாண்ணா. பாசம் ரொம்ப ஓவரா இருக்கு, என்ன கதை? தம்பிக்காக வாண்ணா. கவனிப்பு ப்ளீஸ்ண்ணா வாண்ணா. டேய், இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுண்டா, இன்னும் மேலெல்லாம் கூட்டு போய் காட்ட வேண்டியதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு நான் சொல்லி தரேன், நீ வாண்ணா. சரி, பாத்துங்க. வாங்க. டேய், கூட போ. வாண்ணா வாண்ணா, வந்து உட்காருண்ணா வாண்ணா. என்னடா உன் பிரச்சனை? நீ நின்றுட்டு இருந்தா எனக்கு கால் வலிக்குதுண்ணா. உட்காருண்ணா உட்காருண்ணா. உட்காந்து பாரு, அப்படிதான். போ. இது நம்ம இடம் இல்லையே, நம்ம சேர் அங்கல்ல இருக்கோம், எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான்? ஹலோ. என்ன என்ன ஸ்டாக் என்னனோ மேல வா. நானா? ஆமா. தீபா எங்க? வழக்கமா அவதான் இந்த வேலைலாம் பாப்பா. அவ இல்லைன்னா ரமேஷை கூட்டு போ. அவங்கெல்லாம் பிஸியா இருக்காங்க, நீ வா. ஏய், பொங்கல் சீசன் டி, நிறைய வேலை இருக்குது, போய் வேலையை பாரு போ. இந்த சில்லற வேலைலாம் நான் பார்க்கணுமா? வேற யாராவது கூட்டு போய் பாரு போ. அண்ணா, அண்ணி கூப்பிடுறாங்களே, போனா. அண்ணியா? இது எப்பத்துல இருந்து? அது எங்க அக்கா வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சதுல இருந்து. எது? அது நீங்க எனக்கு அண்ணன் தான், அவங்க எனக்கு அண்ணி தானா. போனா. இப்ப நீ வர போறியா இல்லையா? டைம் இல்ல, சீக்கிரம் வா. என்னால முடியாது, போடி. நீ இப்போ வர, அவ்வளவுதான். பைத்தியமே பிடிச்சிருச்சா இவளுக்கு? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு வான்னு சொல்றல. வரேன், போடி.
ஏய் ஆ? என்னடி இது ஆ, கணக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு பேனா முடிய கூட கழட்டாம ஆ, இருக்க. இரு எழுதுனியா இல்லையா? ஆ, ஆ, தோ தோ இப்ப எழுதுறேன். எது இப்பதான் எழுத போறியா? சொல்லு சொல்லு. ம். ஏய் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்திருக்க, இப்ப வரைக்கும் எதுவுமே எழுதலையா? ஆ, ஆ, அது ம- ம- மறந்துட்டேன். ஆ, நீ மறுபடியும் சொல்லு. சரி எழுதி தொலை. சட்டை ஒரு 430, வேஷ்டி ஒரு 345, ஆ. வேஷ்டியும் சட்டையும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது 129, ஆ. இந்த சைடுல ஒரு 364. அடுத்து என்ன நீயா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா எண்ணி சொல்லு. எண்ணி தாண்டி சொல்றேன், கணக்கு மைண்ட்ல இருக்கு, எழுதிக்கோ. இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு. நீ மறுபடியும் எல்லாத்தையும் எண்ணி சொல்லு. ஏய் பொங்கல் டைம் டி, விளாண்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, இப்ப நீ என்னலன்னா நான் மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். கடவுளே, ஏதோ பரீட்சையில ஃபெயில் ஆன மாதிரி சொல்லுது. வந்து தொலை. வேஷ்டி ஒரு 443, ஆ, அடுத்த சட்டை. ஏய் எழுது, கொடு. ஆ. எழுதுற மூஞ்சி எப்போ? வேஷ்டி சட்டை பார்க்கணும். ம். கரைக்கட்டு இல்லாம பிளைனா சரி. அந்த மாதிரி இருக்குல்ல சார்? உள்ள போங்க. சரிங்க சார். ம். தேங்க்யூ சார். என்ன வேணும்? யூனிஃபார்மில் வந்திருக்கேன் சார். என்ன உங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். உங்கள் பையனை வர சொல்லுங்க சார். விசாரிக்கணும் சார். இதோ ஆர்டர். எதாக இருந்தாலும் உங்ககிட்ட ஆர்டரோட தானே பேச வேண்டியது இருக்கு. இதோ வரான், போய் விசாரிங்க. கடைகள் எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க? டேய் விசாரிக்கணும் மாட்டேன். அதுக்கு தொழில் பண்ற இடத்துக்கு வருவாரா? என்ன பண்ணுறது தம்பி, உங்களுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனாலே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. கீழே விழுந்து அடிபட்டாலும் நான் அடிச்சது தானே கம்ப்ளைண்ட் ஆகுது. அதான் உங்கள் பிளேஸ்லேயே உங்களை வந்து விசாரிச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன். என்ன இருந்தாலும் சுற்றி இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல. என்ன விசாரிக்கலாமா? இங்கெல்லாம் விசாரிக்க முடியாது, கிளம்புங்க. வந்துட்டாரு பேப்பர் தூக்கிட்டு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். இங்கே வந்தாலும் பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது? வீரா, மாமா கேட்குற கேள்விக்கு அவனை பதில் சொல்ல சொல்லுமா. இங்கேயே விசாரிச்சுட்டு போட்டோம். அதான் உங்கள் அப்பாவே சொல்லிட்டார்ல. ஆமா, எதுக்காக நீ அந்த பாண்டியனை கொலை பண்ண? இவனா நான் திரும்பவும் சொல்றேன், அது ஒரு ஆக்சிடென்ட். அதை கொலைன்னு போர்ட்ரேட் பண்ற வேலைலாம் வேணாம். நீ ஆக்சிடென்ட்னு தான் சொல்லுவ. அதுக்காக நான் சைலண்டா கேட்டு போக முடியுமா?
எனக்கு கேஸ்ல புதுசா ஒரு டவுட் கிரியேட் ஆயிருக்கு. நீ இதோ இந்த பொண்ணு வீரா மேல ஆசைப்பட்டிருக்க. அதுக்கு அவங்க அண்ணன் தடையா இருந்திருக்கான். அதனால நீ அவனை போட்டு தள்ளிட்டு அவன் செத்ததும் ஆம்பளை இல்லாத வீடு இனி எவன் கேட்பான்னு இவ கழுத்துல தாலி கட்டியிருக்க. என்ன கரெக்டா? இப்படி மென்டல் மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருந்தேன்னு வையேன், யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன், அச்சு ஓட விட்டுருவேன். ஏய், ஏய் கையெடு. கைய எடியா. இப்போ மட்டும் நீ கைய எடுக்கல, அப்புறம் கையே இருக்காது. என்ன போலீஸே மிரட்டுறியா? உன் புருஷன் கூட சேர்த்து உன்னையும் உள்ள தூக்கி போட்டுருவேன், பாத்துக்கோ. வரல இருக்க. விரல இறக்குன்னு சொன்ன. யார் இடத்துல வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? சொட்டையில இருந்து கையெடு. கையை எடுறானோ? ஏய், யார நானும் சொல்றேன். சட்டையில இருந்து கையை எடு. எடுங்கிறல்ல. ஏய், என் மேலே கை வைக்கிறியா? இங்க பாரு, கடன்னு கூட பார்க்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையை கையெடு. என்னடா பண்ணுவ? ஏய், கையை எடுங்கிறேன், சும்மா திரும்ப திரும்ப. என் மேலேயே கைய வச்சிட்டல்ல, இந்த நிமிஷமே உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன்டா. உனக்கு ஜாமீனே கிடைக்க விடாம பண்றேன்டா. அப்படியா? எங்க அரெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணு. நீ போட்டிருக்க யூனிஃபார்ம்ல கொஞ்சமாவது தில் இருந்தா மாறனை இந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போ. என்ன மிரட்டுறியா? சார், நான் மிரட்டலாம் இல்ல, சவால் விடுறேன். முடிஞ்சா மாறனை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போ. வாடா. ஏய், வழி விடுங்க. ஏதோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, இப்போ இவங்க எல்லாம் வழி விட்டாதான் நீ இந்த இடத்தை விட்டு போக முடியும். நான் யார் தெரியுமா? தெரியுமே, அதான் காக்கி சட்டை போட்டிருக்கே. உனக்கு ஒருவேளை நீ யாருங்கிறது டவுட்டா இருந்தா, எங்க கடையில நிறைய கண்ணாடி இருக்கு, வேணா கண்ணாடியை பார்த்து நீயே கேட்டுக்கோ. எங்க இடத்துக்கே வந்து மாறன் சட்டையை பிடிச்சு தப்பா பேசுற. இந்த இடத்துலயே நீ மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பு. அப்படி இல்ல மன்னிப்பு கேளு. நீ இப்ப என் கூட மட்டும் மோதல, எங்க டிபார்ட்மெண்ட் கூட மோதிட்டு இருக்க.
உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்போ உனக்கு துணைக்கு டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துக்கிறேன். போலீஸ்ல எவ்வளவு நல்ல மனுஷங்க இருக்காங்க தெரியுமா? உன்ன மாதிரி இப்படி காக்கி சட்டை போட்ட கேவலமான ஆளுங்களாலதான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். இங்க பாரு, நான் இப்ப நினைச்சா கூட உன் மேலேயும் உன் புருஷன் மேலேயும் கேஸ் போட்டு என்னால உள்ள தள்ள முடியும். திருட பாக்குறாங்கன்னு போய் கேஸ் போடுவியா? அதுக்கு முன்னாடி நாங்க உன்னை என்ன பண்ணுவோம்னு தெரியுமா? இங்க கடைக்குள்ள வந்து பெரிய அராஜகம் பண்ண, எல்லார்கிட்டயும் தப்பா நடந்துக்க பார்த்த, முதலுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அடி அடின்னு அடிச்சு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன் ஒப்படைச்சோன்னு நாங்களும் ஃப்ரேம் போட்டுப்போம். கும்பல் வன்முறைக்கு என்ன செக்ஷன்? என்ன செக்ஷனா இருந்தாலும் அதை எப்படி டீல் பண்ணணும் எங்களுக்கு தெரியும். ஏய், மீரா, என்னம்மா நீ? மாமா, அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நாங்க கேட்டுட்டு பொறுமையா இருக்கணுமா? இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம இப்படிதான் டீல் பண்ணணும். இந்த பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா? இந்த கேஸை நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க, அவ்வளவுதானே? அந்த லிமிட்டோட நிக்காம நீங்க ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிற ஆள் மாதிரி நடந்துக்கிறீங்க. விசாரணையாவே இருந்தாலும் இப்படி கண்ட இடத்துல வந்து பண்ணாதீங்க. ஒண்ணு எங்க லாயர் இருக்கும்போது வாங்க, இல்லனா எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பாத்துக்கலாம். சும்மா நினைக்கும் போதெல்லாம் விசாரணைன்ற பேர்ல இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டு. ஏப்பா வழியை விடுங்கப்பா. மாமா இல்ல மாம், இருமா போட்டோம், வழியை விடுங்கப்பா. என் மாமா சொன்னாருங்கிற ஒரே ரீசனுக்காக தான் உன்னை மன்னிச்சு விடுறோம். இல்லனா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். பா பொழைச்சு போ. இனிமே இந்த பக்கம் வந்து தலை வைக்கணும்னு கூட நினைச்சிடாத. எப்பவும் இதே மாதிரி எல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டோம். டேய், இதேண்டா வீடியோ எடுத்திருக்க? ஆமாண்டா, இது எவ்வளோ பெரிய மாஸ் சீன் இது. வீரா நீ கலக்கிட்டாங்கல்ல, இதை சோஷியல் மீடியாவில் போட்டால் செம்ம ட்ரெண்டாக உண்டா மச்சான். ஆமாண்டா, ட்ரெண்ட் ஆக்கிறது மட்டும் இல்ல, இவனை மாதிரி திமிரு பிடிச்ச ஆளுங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். சரிடா, போடுறா. சரி. ஃபுல்லா எல்லா வெப்சைட்லயும் போட்டு விடுறா, போட்டு விடு, எல்லாத்துலயும் போடு, போடுறா. வீரா, தைரியமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா இவன மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாதமா இருக்கணும். இல்ல மாமா, இவனெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். நானும் பொறுமையா பேசணும்னு தான் மாமா நினைச்சேன். அவன் எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி தப்பா பேசுறான். என் புருஷனோட சட்டையை பிடிக்கிறான். இதுக்கு மேலேயும் பொறுமையா போகணுமா? மிஞ்சி போனா அவன் என்ன பண்ணுவா? துப்பாக்கி எடுத்து சுற்றுவானா? சுட்டா சுட்டுட்டு போகட்டும். அப்படி ஒண்ணு நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏன் இங்க பாருங்கடி, இந்த வீடியோ பாருங்க கொஞ்சம். அம்மா, என்னம்மா அது வேலையை பார்க்காம அங்க என்ன பேச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. ஆ? ஐயா, நம்ம கடையில் நடந்த பிரச்சனை நியூஸ் சேனல் வரைக்கும் போயிடுச்சுங்கய்யா. ஆ? என்னம்மா சொல்ற? இத பாருங்கய்யா, நம்ம முத்து இருக்கான்ல, அவங்க நடந்தத வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டாயா. அந்த வீடியோவை நியூஸ் சேனல்ல காமிக்கிறாங்கய்யா. காவேரி டெக்ஸ்டைல்ஸ் கடைக்கு சென்று அராஜகத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிக்கு கடையின் உரிமையாளர் ராமச்சந்திரனின் மருமகள் வீரா தக்க பாடம் புகட்டியுள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி ட்ரெண்டாகி வருகிறது. காவல்துறையினரிடம் இது தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன. டேய் முத்து, ஐயா. வா. பறையா, ஏன்டா இந்த வேலையை பண்ண? இல்லைங்கய்யா, அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணாதான் புத்தி வரும். அதுக்காக வீடியோ எடுத்து நெட்ல போடுவீங்களா? என்னடா இதெல்லாம்? மாமா விடுங்க, பாத்துக்கலாம். இத பார்த்தாலாவது 4 பேர் திருந்துறாங்களான்னு பாப்போம். ஓ நடக்குது.
சரி போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க சரிங்க, சரிங்க. போங்கம்மா டேய் பார்த்துக்கலாம் காட்டு. இதான் வீரப்பெண் வீராவிற்கு சமூக வலைத்தளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் வருகிறது. வீர பெண்மணி ட்ரெண்ட் ஆகணும்னா இவன் இந்த வேலையை பார்த்துருப்பா.